திருட்டுக்கு ஐயா கருணாநிதி தேவை, உருட்டுக்கு அண்ணன் உதயநிதி தேவை, ஸ்டண்ட்டுக்கு ஐயா ஸ்டாலின் தேவை. இது மூன்றையும் சேர்த்து செய்ய மரியாதைக்குரிய முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா தேவை. நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸை எதையாவது ஒன்று குழப்பி நான் பஸ்ஸில் ஏறினது செங்கல்பட்டு போகணுன்னு இவர் என்னை கொண்டு போய் நைஸாக இதில் விட்றாரு, மைசூர்கிட்ட இறக்கி விட்றாரு. இது நம்ம வேலை இல்லை. செங்கல்பட்டுக்கு போகிறதுக்கு வழியே சொல்லு தலைவா. பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழ்நாட்டில் நன்றாக இருக்கிறதா? நீ மாநாடு போட்ட பெண்கள்லாம் வாழ்ந்துட்டாங்க. 1.5 லட்சம் பொம்பளைக்கு டான்ஸ் ஆடுறாரு. இங்க நாரி போது தமிழ்நாடு. அது நாங்கள்ல முந்தைய அரசு கொடுத்துருக்கு, நாங்க அதுல கூட்டி தான் கொடுத்துருக்கோமே தவிர நாங்க நல்லா கூட்டி கொடுப்பீங்க. நீங்க தெரியும் எங்களுக்கு எல்லாம். நீங்க உங்க ஆட்சியில கூட்டி நல்லா கேட்கிறமா சொன்னதை ஏங்க செய்யலன்னு கேட்டா சவுண்ட பாத்தீங்களா, புரட்சியை பாத்தீங்களா, அப்படியே ஒரு கர்ஜிக்கிறத பாத்தீங்களா? வைத்தறிச்சல் அவரது ஐயா, வைத்தறிச்சல் எங்க எந்த ஊர்ல? டெல்லியில தானே பிடிச்சான், டெல்லியில தானே. திருட்டுக்கு ஐயா கருணாநிதி தேவை, உருட்டுக்கு அண்ணன் உதயநிதி தேவை, ஸ்டண்ட்டுக்கு ஐயா ஸ்டாலின் தேவை. இது மூன்றையும் சேர்த்து செய்ய மரியாதைக்குரிய முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா தேவை. சார் சமீபத்தில் சீமான் ஏம்மா அடுத்த கொஸ்டின் போவே கூடாது, டென்ஷன் ஆயிடுவேன். முதல்ல உண்மையை பேசணும். இவ்வளோ வயசாகுது இன்னும் பொய் தான், வாயை திறந்த பொய். கேட்டது ஒரே கேள்வி, அண்ணே பெண்களுக்கு அவங்க வாழ்க்கை உயர்ந்துருச்சு வென்றுட்டோன்னு மாநாடு பண்ணுறீங்கண்ணே, ரோட்டில் பொம்பளைங்கள்லாம் உருண்டு கிடக்குறாங்கண்ணே, பஸ்ஸில் அடித்து ஏற்றுறீங்களேண்ணே, இப்படி துன்புறுத்துறீங்களேண்ணே, வாக்குறுதி கொடுத்தது நிறைவேற்றலையா ஐயா, இப்படிலாம் பேசினா பொடா கொய்யா அப்படின்றாரு. நாங்கள் ஊழலை பண்ணலன்றாரு. ஐயா ஸ்டாலினும் உதயநிதியும் இந்த நாட்டை அப்படியே வளர்த்தன்றாரு. ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய எப்படி இப்படிலாம் இவங்க பேசுனாங்கன்னு சொல்லி காட்டுறாரு. என்ன இவங்க குரல் வித்தை காமிச்சா நாங்கள் அப்படியே பயந்து நடுங்கி நின்றுவோமா சார்? ஆனா நீங்க அதாவது திமுக பண்றதுதான் பாஜகவும் பண்ணுது அப்படின்ற நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸை எதையாவது ஒன்று குழப்பி நான் பஸ்ஸில் ஏறினது செங்கல்பட்டு போகணுன்னு இவர் என்னை கொண்டு போய் நைஸாக இதில் விட்றாரு, மைசூர்கிட்ட இறக்கி விட்றாரு. இது நம்ம வேலை இல்லை. செங்கல்பட்டுக்கு போகிறதுக்கு வழியே சொல்லு தலைவா. பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழ்நாட்டில் நன்றாக இருக்கிறதா? நீ மாநாடு போட்ட பெண்கள்லாம் வாழ்ந்துட்டாங்க. 1.5 லட்சம் பொம்பளைக்கு டான்ஸ் ஆடுறாரு. இங்க நாரி போது தமிழ்நாடு. ஊபில இருமா ஏங்க ஊபி கதையை பேசுவாங்க. நீங்க ஊபி ஊத்துறீங்க தமிழ்நாட்டுல. இருங்க சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சு கூடாது. ஊபில ஒரு மாவட்டத்துல 87 ஒரே மாவட்டத்துல ஒரு மாசத்துல 87 விடுங்கள். இவங்க மக்கள் ஹாப்பியாக இருக்கிறார்கள். பாஜக என்ன வாழுது? ஐயா எங்க மாநிலத்துல ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. ஓ மாநிலத்துல ஓட்ட அட அதுக்கப்புறம் எங்கள்ட்ட ஓட்ட அவர் தமிழகத்துல தான் இருக்காரு. தமிழகத்துல நீ அந்த கட்சியில தான் இருக்க. அந்த கட்சி அயில இந்திய கட்சி தானே. மாநில பொறுப்புல இருக்கும்போது மாநிலத்துல புடுங்குற மாநிலத்துல இவங்க என்ன புடுங்குறாங்க? பேசிட்டு இருங்க. இவர் என்ன மாநிலத்தினுடைய சுய பாதுகாக்கிறதுக்கு புடுங்குறாரு? ஏதாவது என்னையா கல்வியில கொடுக்க வேண்டிய பணம் ஒன்றிய அரசு தயவு செஞ்சு கொடுங்க, எங்க மாநிலம் டெவலப் பண்ண. என்னைக்காவது எந்த பாரதிய ஜனதா கட்சி கேட்டிருக்காங்க? சும்மா கேள்விக்கு பதில் சொல்லாத மார்க் என்னமா? நீ கேள்விக்கு பதில் சொல்லாம அவுட் ஆஃப் சிலபஸ்ல எழுதினே இருந்தா என்ன வருது? ஃபெயில். இந்த ஆட்சி ஃபெயிலோ அது போல அண்ணனுடைய எங்க ஆட்சி ஃபெயிலுங்கிறது 26ல மக்கள் தீர்ப்பு. விடியும் ஆட்சி விடியல் ஆட்சி 2026 விடிந்தவுடன் அந்த ஆட்சி முடியுது. பாத்துக்கலாம் ஐயா தம்பி பரவாயில்ல. ரன்னிங் கமெண்ட்ரி குடுக்கிறதுக்கு இவ்வளவு தைரியம் இருக்குது. மீசை கருக கருக பேசக்கூடிய அண்ணன் காமாட்சி நாயுடு அங்க நடந்த பெண்களுடைய வலி வேதனை உங்களுக்கு என்ன தெரியுமா? ஏயா ஒரு 10 பொம்பளை அழுகுறாங்க, 1 லட்சம் பொம்பளைய பாட்ட முடியுமா? 10 பொம்பளை என்ன சும்மாவா இருக்கா? அவளுக்கு சம்பளம் என்ன சம்பளம்? இல்ல அதாவது சும்மா என்னவோ வீட்டு காசு எடுத்து குடுக்குற மாதிரியும். என்ன யாரு வீட்டு இல்ல நான் என்ன கேக்குறேன் உங்களுக்கு, ஏங்க மாதிரியா இருங்க, உங்களுக்கு வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு
10 பொம்பளைகளுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு 1 லட்சம் பொம்பளை தாலி அத்து கொடுக்கணுமா? என்ன பேசுற? சும்மா அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான சம்பளம் கொடுக்கப்படுது. வாழ்வாதாரத்துக்கு தேவையான சம்பளம் கொடுக்கப்படுது. அது நாங்கல்ல, முந்தைய அரசு கொடுத்திருக்கு. நாங்க அதுல கூட்டி தான் கொடுத்திருக்கோமே தவிர நாங்க கூட்டி கொடுப்பீங்க. நீங்க தெரியும் எங்களுக்கு எல்லாம். நீங்க உங்க ஆட்சியில கூட்டி கேட்கிறமா சொன்னதை ஏங்க செய்யலன்னு கேட்டா சவுண்ட பாத்தீங்களா, புரட்சியை பாத்தீங்களா, அப்படியே ஒரு கர்ஜிக்கிறத பாத்தீங்களா? வைத்தறிச்சல் அவரது ஐயா. வைத்தறிச்சல் பேசினால் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் பேசக்கூடாது. பேசுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அருகதையற்ற ஒரு ஜென்மம். அது பாரதிய ஜனதா கட்சிங்கிறது ஒரு ஜென்மம். நான் சொல்றேன், மாவட்டத்துல 87 பெண்கள் ரேப் பண்ணிருக்கான். 150 பெண்களுக்கு வந்து இம்சை கொடுத்திருக்கான். 1000 சொச்சம் கேஸ், கொலை கேஸ் ஒரு மாவட்டத்துல. ஒரு மாசத்துல அந்த முதற்கொண்டு வந்துருச்சு. அங்க நடந்த ஒரு கேள்வி கேட்காதீங்க. நம்ம கேள்வி கேட்க தொடங்குறா கத்துவாங்க. பொதுமக்கள் கேள்வி கேட்கிறாங்க, தாய்மார்கள் கேள்வி கேட்கிறாங்க. உங்களும் என்னை போன ஆட்கள் கேள்வி கேட்டா கத்துறது, அடிக்கிறது, உதைக்கிறது, போலீஸை வச்சு கையை பிடிச்சி இழுக்கிறது, ஒருமையில பேசுறது, ஒரு வட்ட வார்த்தையை சொல்ல விரும்பல, அசிங்கமா பேசுறாங்க. இப்ப இவரை இவ்வளவு ஒரு கேள்வி கேட்கிறோம், பதில் இருக்கா? எங்கேயாவது பதில் இல்ல. என்ன பதில் இல்ல? அந்த வேலையில இங்க அதாவதுங்க நான் ஒரே ஒரு கருத்தை சொல்றேன். ஊப்பியில அது நடந்தது, அங்க உண்மை இல்லைன்னு சொல்லு, நான் நிரூபிக்கிறேன். இருங்க, என்ன பெண்களுக்கு ஒரு மாவட்டத்தில் நடந்தது முழுவதும் நான் திரும்பியும் சொல்றேன். அவரை கேள்வி கேட்காதீங்க. கேள்வி கேட்டா அடிக்க வருவாங்க. திமுகவோட இயல்பு இது. நான் சொல்றது நல்ல வழக்கறிஞர் தொழிலுக்கு நீ ரொம்ப லாயக்கான ஆளியா? உண்மையிலேயே நீ வழக்கறிஞரா பிராக்டிஸ் பண்ண இன்னும் நல்லா மேல வந்துருவ. கேள்வி கேட்காது பதில் கடைசி இந்த விவாதம் முடியிற நேரத்தில் கூட எப்படியே இழுத்து பிடிச்சி நடத்துறாரு. நான் சொல்றது, ஒரு 7 வயசு குழந்தை கரூர் மாவட்டத்தில் முந்தா நேத்து விளையாடி கொண்டிருக்கு. ஸ்கூல் லீவுங்க. பாலியல் வழக்கில் அந்த குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுது. ஆமாவா இல்லையா? அப்படியே திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வாங்க. ஒரு பெண் தண்ணி குடிக்கிறாங்கங்க. தண்ணி குடிச்சா கூட அதில் கழிவு நீர் கலந்து அவங்க இறந்து போயிடுறாங்க. இப்படி மாவட்டத்துக்கு மாவட்டம். இன்னொன்று, வாய் எங்கள் அண்ணன் வண்டாண்டா, சிங்கம் வண்டாண்டான்னு கத்தி கிடக்கிறாரு. ஒரு பையனை என்ன விட்டு வெட்டுறாங்க பார்த்தீங்களா நேற்று? எந்த மாநிலங்க இது? எந்த ஊருங்க இது? எந்த ஊருங்க அது? நீ இந்த ஊர்ல மகளிர் வென்றுட்டாங்க. இந்த கொன்றுட்டு ஒரே விஷயங்க, ஊபிக்கு போ. அந்த பையன் நல்லா பண்ணலாம். போ, இங்க கொள்ளையடிக்கலாம், கொலை பண்ணலாம், என்ன வேணாலும் நடத்தலாம், நல்லா சம்பாதிக்கலாம். நீ இந்த துண்டை போட்டுக்கிட்டு அங்க போனேன்னு வச்சுக்கோ, உனக்கு ராஜ உபச்சாரம் இருக்கும். போ, இங்க தமிழ்நாட்டுல இருக்காது. இல்லைங்க, ஒரு பையனை கண்டம் துண்டமா சரமாரியா கஞ்சா போதையில ஒரு கும்பல் அவரை வெட்டுது. அதை பாத்தீங்களா இல்லையா? அது எந்த மாநிலத்தில் நடந்தது? உனக்கு கேஸ் வெட்டலைன்னா உனக்கு கேஸ் இருக்கா? அவன் நீ கோர்ட்டுக்கு போகணும்னா அவன் வெட்டினா தானே நீ கோர்ட்டுக்கு போவ, இல்லன்னா எங்க போவ? உலகத்துல இப்படி ஒரு விளக்கத்தை பாத்தீங்க. அவன் வெட்டினாதான் உனக்கு கேஸ். அப்புறம் என்னமோ அரசாங்கம் என்னமோ கால்வாய் எடுத்து கொடுத்து அவனை போய் வெட்டுன்னு சொன்ன மாதிரி பேசுற. ஒரு ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்துறாங்க. கத்தியை பேனா போல அவன் கையில வச்சிருக்கான். கஞ்சா வந்து இயல்பா ஈஸியா கிடைக்குது. அதை வாங்குறான், அடிக்கிறான். ட்ரெயினில் போய் உட்காந்துட்டு வராங்க. பாவம், ஒரு வடமாநில தொழிலாளர். அதை வடமாநில ஆளு பற்றியும் அதை பற்றிலாம் கேவலமாக இங்கே பேசவே தானே ஒரு இலக்காரத்தின் அடிப்படையில் அந்த பையன் இன்னைக்கு சரமாரியாக வெட்டப்பட்டிருக்கான். அவன் உட்காந்துட்டே வரான் ரயிலில். அந்த பரிதாபத்தை யோசிங்க சார். மனிதாபிமானம் பார்க்கணுங்க, ஒரு மனுஷன்றதை பார்க்கணுங்க. அது ஒரு உயிருங்க. இவங்களுக்கு உயிரெலாம் இவருக்கு இல்லாததுக்கு சமமாக நினைப்பார். இவர்களுக்கு ஒரு உயிரை பற்றியும் கவலை இல்லை, ஒருத்தருடைய உணர்வை பற்றியும் கவலை இல்லை, ஒருத்தருடைய உணவு இருக்கா இல்லைன்றது கவலை இல்லை. இவர்களை பொறுத்தவரை நல்ல உறக்கமாக இருப்பாங்க, இருமாப்போடு இருப்பாங்க. கம்மிங் பேக் டு த டாபிக். அந்த பையன் ரயில் இப்படி உட்காந்துட்டே வரான். இவங்க ரயிலில் கஞ்சா போதையில் ரீல்ஸ் பண்ணுறானுங்க. கத்தி எடுத்து இப்படின்றான் அப்படின்றான், எல்லாம் சரி. அந்த பையன் உட்காந்துருக்க பையன்ட்ட போய் சீன்றான். நம்ம ஒருத்தவங்க சீண்டை நம்ம என்ன பண்ணுவோம்? விலகி போவோம். அதுவும் கத்தி என்ற ஆயுதத்தில் பார்த்தா நவுந்து போவோம். அது ஒரு குத்தமா? அவன் செய்த பாவமா? அவனை போட்டு சரமாரியா வெட்டுறாங்க. ரயில்ல நடந்தா யார் கண்ட்ரோலுமா? ரயில்வே துறை யார் கண்ட்ரோல் இருக்கு?
ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. அப்புறம் என்ன இவன் பேசுறதுக்கு என்ன மரியாதை இருக்கு? யோசிச்சுனே இருக்காரு. பாயிண்ட் தமிழ்நாட்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? பாயிண்ட் வரட்டும் இருங்க. பாயிண்ட் வரட்டும். RCB யார் கண்ட்ரோல்ல இருக்கு? RCB இருங்க. RCB இல்ல RCB. நான் சொல்றேன் மேடம் இருங்க மேடம். ஆளுகளை தொந்தரவு பண்றான். ரயில்ல நடந்தா ரயில்வே துறை தான் இது இன்னாங்க எங்க பேச பேச முடியுங்க. அங்க தொந்தரவு பண்றான். அந்த பையன் தள்ளி விட்டுட்டு இறங்கிடுறான். அந்த பையனை பின்தொடர்ந்து அந்த பையனை சரமாரியா வெட்டி அந்த வெட்டுவதியை வீடியோவாக எடுத்து போட்டு இப்படி ஒரு சட்டவிரோதமான செயல்களை செய்கிறாங்க. சட்டத்திற்கு புறம்பான மனிதாபிமானத்துக்கு எதிரான ஒரு கேவலமான செயலை செய்கிறாங்க. இதற்கு காரணம் என்ன? இதற்கு அடிப்படை காரணம் என்ன? இதை கண்டுகொள்ளாமல் இதை கண்காணிக்க வேண்டியது யார் அப்படின்ற கேள்விக்கு மட்டும் நான் ரொம்ப அப்படி மென்மையாக பேசுகிறேன். ஏன்னா வன்மையாக வேலையெல்லாம் பார்த்துட்டு சும்மா கத்தி கிடக்குறாங்க வாழ்வாளுன்னு. இதற்கு எல்லாம் கண்காணிக்க வேண்டியது ரயில்வேல நடக்கிறது. சும்மா ரயில்வே நடந்த அக்கரன்ஸுக்கு வெளியில வந்து அது ரயில்வே அக்கரன்ஸ் ரயில்வேல தான் நடக்குது. வெளியில அது தொடருது. பேசவே இல்லை. சும்மா பேசவே இல்லை. சும்மா பொய் சொல்லுவாரு வந்திருக்க மாட்டேன். ஆயத்தரதான் பொய் சொல்லிட்டு இருக்காரு. ஆமா அவனை போட்டு வெட்டுறாங்க. எந்த இடத்துல வச்சுறாங்க? ரயில் உள்ள வச்சு வெட்டுறாங்களா? என்னமோ ஒரு பாயிண்ட் யோசிச்சு எந்த இடத்துல ஒரு பகுதியில ஒரு தெருக்குள்ள ஒரு சந்துக்குள்ள வச்சு வெட்டுறாங்க. எந்த தெரு? ரயில் போற தெருவாது. நடந்த நிகழ்ச்சி ரயில்வேல இருந்து தொடர்ந்து வந்து பண்றான். இல்லங்க கண்காணிக்க வேண்டியது யார் பொறுப்பு? மாநில அரசும் பொறுப்பு, ஒன்றிய அரசும் பொறுப்பு. எங்க மேல இருக்குன்னா ஏமா இவன் இங்க வெட்டுவான்னு சொல்லி இவன் ஏமா ரயில்ல நடக்கட்டும். எங்களுக்கு தெரியுமா? சொல்லிட்டா பண்றான். எங்ககிட்ட கத்தியா வாங்கி போனா அப்ப என்னதுக்கு கவர்மெண்ட் இருக்கு உங்களுக்கு? கவர்மெண்ட் இருக்கு உங்களுக்கு? மேடம் ஒரே ஒரு நிதர்சனத்தை பேசுவோம். ஒரு அட்டூழியங்களும் அட்ராசிட்டியும் ஒரு ஆட்சியில் நடக்கும்பொழுது ஒரு மாநிலத்தில் நடக்கும்பொழுது நம்ம யாரை சுட்டி காட்டும், யார்கிட்ட செய்யணும்னு கேட்போம். ஆட்சியாளர் தானே கேட்போம். நீ கை கழுவி விட்டு போனா நாங்க என்ன பண்றது? மக்களை தான் கை கழுவி விட்ட. பிரச்சனைகளையும் பார்க்க மாட்டீங்களா? அதுக்கு தீர்வும் தர விரும்ப மாட்டீங்களா? காவல்துறை ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சோன்னு அரெஸ்ட் பண்றதுதான் காவல்துறை வேலையா? பிரிகாஷனரி மெஷர் எடுக்க மாட்டீங்களா நீங்க? என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும்? நீ அட்வொகேட் தானே. கஞ்சா எப்படி வாங்குறான்? அந்த கஞ்சா வர வைக்கிறது யாரு? இவர் ஒண்ணு ஊப்பி இத வேலை இது அடுத்தது கஞ்சா நாங்க பண்றோம். என்ன பண்றான்? ஆமா ஜாபர் சதிகாரு. யாரு ஜாபர் சதிகாரு. கஞ்சாவா வித்தா உங்க சித்தப்பா பையன் ஜாபர் சதிகாரு. கஞ்சாவா வித்தாவே கஞ்சாக்கு மேல அது எங்க எந்த ஊர்ல? டெல்லில தானேயா புடிச்சான். டெல்லில தானே கண்ட்ரோல் பண்ணுச்சு. தமிழ்நாட்டுல சரக்கு இருந்துச்சு புடிச்சானா? டெல்லி கவர்மெண்ட் போய் இல்லங்க இல்ல இது என்ன இது இப்படி ஒரு டெல்லி கவர்மெண்ட்ல நடந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டுல வந்து இங்க வந்து முறையிட்டாக்க என்ன அர்த்தம்? நேத்தி மலைக்கு முளைச்ச சிரிக்கிற மாதிரி ஒரு மாசத்துல வந்து ஜாயின் பண்றான். அவன் இந்த மாதிரி தொழில் பண்றான்னு எங்களால கண்டுபிடிக்க இயலுமா? எப்பா இல்ல இல்ல பாருங்க அதாவது அப்பாயின்மெண்ட் போடும்போது கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு தான் பின்புலம் எல்லாம் பாப்போம். போலீஸ் என்கொயரி எல்லாம் பண்ணி போடுவோம். கட்சியில பொறுப்பு கொடுக்கறது, கட்சியில உறுப்பினர் கட்சியில வந்து எல்லாரும் தான் வருவான். இவங்க கட்சியில இருக்கவன் கொலை பண்ணலையா? ஏமா பாரதிய ஜனதால இருக்கவன் முந்தா நாள் ஒரு பொண்ணை லேப் பண்ணலையா? பிடிக்கலையா? யாரு? என்ன பேர்? அதெல்லாம் பத்திரிக்கையில பாரு, பேப்பரை எடுத்து பாரு. அது மாத்திரம் இல்ல, ஒரு இது பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? ஒரு சொத்தை ஆட்டையை போட்டு ஒரு 38 லட்சம் ரூபாயை வந்து மால் பிராக்டிஸ் பண்ணிட்டான். அவனையும் கைது பண்ணியாச்சு. போன வாரத்துல மாத்திரம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல பெண்கள் தமிழ்நாட்டில் நல்லா இருக்காங்களா? பேசுற மாதிரி எல்லாம் தருவோம், தரவோட தருவோம், கவலைப்படாதீங்க. எல்லாம் அயோக்கிய கூட்டத்தின் மொத்த உருவமே தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா கட்சி நான் நினைச்சிட்டு இருந்தேன் இதுவரை. ஆனா அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி தான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, அது ஒரு ட்ரைனிங் சென்டர். அங்க இருந்து இந்த இப்ப இது ஒண்ணு வச்சிட்டு இருக்க RSS ஒரு இயக்கம் இருக்கு பாருங்க, இந்து பரிஷத்து, இவங்க எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து இவங்களை இங்க இருந்து இறக்குமதி பண்றாங்க. வெளிநாட்டுல இருந்து பண்ணுவாங்க. இப்ப டெல்லியில இருந்து இறக்குமதி. நாக்பூர்ல இருந்த கொள்ள கூட்டம் இப்ப டெல்லியில போயிருச்சு. டெல்லியில 200-500 கோடி 250 கோடிக்கு மிக பிரம்மாண்டமான மாளிகை, RSS மாளிகை. புரியுதா? உண்மையை சொல்ல அந்த தோசை என்ன ஒட்டிக்கிறோம். வேண்டவே வேண்டாப்பா. இந்த பாரதிய ஜனதா கட்சியை விட்டு நான் வந்த பின்னாடி நிம்மதியா இருக்கேன்.
முடிச்சாச்சா? நான் எப்ப கதையை முடிச்சிட்டீங்க, பேச்சு முடிச்சாச்சா? இருக்கிற வழி நான் பேசுவேன். பாரதிய ஜனதா கட்சியில் நான் பட்ட கஷ்டம், அங்க பட்ட துயரம், என்கிட்ட புடுங்கின காசு, எவன் எவ்வளவு காசு புடுங்கினாங்கிறது முத கொண்டு பட்டியல் போட்டேன்னா நாரி போயிடும். போ அப்பா. 2வது சரவெடி. இந்த சரவடியால் சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை. கேட்ட கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை. எப்படி முதலமைச்சர் என்னையா கேள்வி? என்ன கேள்வி? கேள்வி நான் பதில சொல்றேன். பதில சொன்னா நீ உடனே குறுக்க வர்ற. என்ன பதில் குறுக்க வர்ற? உங்கள் பதில் ரொம்ப திருப்திகரமா இருக்கு. எப்படி புருடா விட போறீங்க? திமுக பார்க்கலாம். 2026ல மீண்டும் ஒரே ஒரு வார்த்தையோட பேச விடப்படுறாங்க. பயமா இருக்கு போல உங்களுக்கு. பாவம். பயம். ஐயா இருங்க ஐயா. இந்த உருப்படாத திமுகவை இன்னைக்கு இந்த ஊர் ஏற்கல, மக்களும் ஏற்கல. மக்கள் என்று பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய கட்சிகள் நாங்கள்லாம் இருக்கும்பொழுது 4.5 ஆண்டு காலமாக நக்கல் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய திமுக மக்களுடைய கோரிக்கைகளை பற்றி கேட்டால் இலக்காரம் செய்வது, சொன்ன வாக்குறுதியை ஏயா நிறைவேற்றலன்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது, நாங்கள் எங்கே கொடுத்தோம் அப்படின்னு கத்துவது, மக்களை போட்டு அடிப்பது, வாதிட வரக்கூடிய விருந்தினர்களை எங்களை போட்டு அடிப்பது, இதெல்லாம் ஒரு வேலைன்னு இதெல்லாம் செய்துக்கிட்டு வெள்ளையும் சொல்லியுமா அலைஞ்சிக்கிட்டு தமிழ்நாடு மக்கள் பஞ்சப்பராரியாக நீங்கள் ரோடு அலையிறாங்க. மாநாடு போடுவதும் மீட்டிங் போடுவதை தாண்டி இந்த ஆட்சியாளர்கள் எதை செய்தார்கள் அப்படின்ற கேள்வி இல்லை. ஒரு திட்டத்தை இவர்கள் கொண்டு வந்து குறைஞ்ச அளவு செய்தால் கூட அதை இலக்காரம் செய்வது இவங்க கட்சிக்காரர்களே தான். அதுக்கு டிஃபென்ஸ் வைக்கிறது இவங்களே தான். மத்திய அரசை காட்டி அதிமுகவை காட்டி குரலை வித்தையை தயவு செய்து பண்ண வேண்டாம். தான் என்ன செய்தோம்? குரலி வித்த பண்றதெல்லாம் நாங்களே அரசு தாயா குரலி வித்த காட்டுது. குரலி வித்த காட்டுறதுக்கே பேர் போனவர் மோடிஜி. அந்த G2 ஜியும் பண்ற குரலி வித்தியா எங்கள்கிட்ட காட்டாத. ஜிகள் செய்யக்கூடிய அரசியலை பார்த்து இந்த இவங்களால ஜீர்ணிக்க முடியல. நல்லா புரியுது. திமுக பெண்களை சீரழித்து விட்டது. திமுக ஆட்சி பெண்களுடைய வாழ்வை சின்னாபின்னமாக்கி விட்டது. நல்லா வாழ்ந்த ஒரு மாநிலம், நன்றாக ஒரு பொருளாதாரத்தில் இருந்த ஒரு மாநிலம், நன்கு புரட்சி தலைவி அம்மா இருந்த காலங்களில் நன்றாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட மாநிலம், இன்னைக்கு பெண்கள் என்கிற வார்த்தையை வைத்துக்கொண்டு ஊரை ஏமாற்றி கொண்டு உலா வரக்கூடிய இந்த உருப்படாத கூட்டத்தின் நடுவே தமிழ்நாடு மாட்டிக்கொண்டு சிக்கி சீரழியுது. இதுதான் நிதர்சனம். பெண்கள் உங்களுக்கு தெரியும், ஆஸ் அ விமனா உங்களுக்கும் தெரியும் இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை என்ன. எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டிஎம்கே. ஏதாவது ஒரு பெண்ணாவது திமுக மேல ஒரு ஆர்வத்தோட இன்ட்ரெஸ்டோடையோ அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்களால ஒரு திருப்தி அடைஞ்சிருக்காங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு வீதியில ஏண்டா விட்டீங்கன்னு கேட்டா அந்த பெண்கள்கிட்ட கேட்கணும்யா. யாரெல்லாம் பயனடைஞ்சாங்களோ அவங்கள்ட்ட கேட்கணும். நீ இங்க பாரு, நீ உனக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியில ஆள் பிடிச்சு வச்சுட்டு பெண்கள் இருக்குமா? முழுசா என்ன சொல்ல வந்தாரோ அதை சொல்ல விட்டாரு. என்ன புடுங்கினாரு? சொல்ல மாட்டாங்க. ஆமா, இவங்க புடிங்கி கிழிச்சிட்டாங்க. எல்லா பெண்களும் திமுக தான் வரணும்னு விரும்புறாங்களா என்ன? ஆமாமா, 1.5 லட்சம் பெண்கள் வந்திருக்காங்க. இந்த தனியா நான் சொல்றேன், இப்ப சேலஞ்ச் பண்றேன். எந்த அரசியல் கட்சி இன்க்ளூடிங் ஆஃப் விஜய் கூட யாராவது 1.5 லட்சம் பெண்களை கூப்பிட்டு இந்த அளவுக்கு ஒழுக்கமா ஒரு மாநாட்டை நடத்தி காட்ட சொல்லு. அரசியல விட்டு துறவரம் போயிடுறேன். சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்கோ. நீங்க போகலாம். 2026 எலெக்ஷன் முடிஞ்சோடனே துறவரம் போகக்கூடிய சூழ்நிலை அது ஒரு விஷயம். இன்னொன்னுங்க, மாரல் ஆஃப் தி ஸ்டோரி, திருடர்கள் எல்லாம் சேர்ந்து வாயை திறந்தால் புருடாவாக விட்டுக்கொண்டு தமிழ்நாட்டில் சிக்கி கொண்டார்கள். இன்னைக்கு சின்ன பின்னமாய் கொண்டிருக்கிறாங்க. மக்களை சீரழித்தார்கள் 4.5 வருஷம். இன்னைக்கு இந்த 6 மாசம் எப்படிலாம் இவங்க சீரழிவாங்கன்றதை பார்க்கத்தான் போறோம். திமுக என்கிற கட்சி தேர்தலை நோக்கிய நகர்வுக்கு போகிறது ரொம்ப கடினம். கூட இருக்க கூட்டணி கட்சியை கழுவி ஊத்துது. ஒரு காங்கிரஸ் கட்சியோட செய்தி தொடர்பாளர் சொல்றாரு, ஊறப்பட்ட கடனை வாங்கி வச்சிருக்க வெக்கமா இல்லையான்னு கேட்குது காங்கிரஸ் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்குது, ஏன் இப்படி ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஏன் இப்படி சீரழிக்கிறீங்கன்னு கம்யூனிஸ்ட் கட்சி கேட்குது. விடுதலை சிறுத்தை கட்சி ஒன்றுதான் அடிமை சாசனம் எழுதி வச்சிருக்குது. கூட இருக்கவனுக்கும் கூட இருக்க பிடிக்கல, மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கும் உன்னை பார்க்க பிடிக்கல. என்னத்துக்கே இப்படி ஒரு மானங்கிட்ட போல பொழைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் ஒரு கைத்தை போடு, தூக்கப்போடு, தொங்குறதுக்கு தான் திமுக காரங்க லாய்க்கு. ஆமா, திமுக காரங்க தூக்கப்போடு தொங்கணும். ஏன்னா தமிழக மக்களை தூக்கமற்று ஆக்கி இவர்கள் தூக்கு போட்டு தொங்குவதுதான் நியாயம். தமிழகமே நாசக்காடா ஆயிருக்கும். நாங்க ஆட்சிக்கு வந்ததுனாலதான் இன்னைக்கு தமிழன் தலை நிமிர்ந்து நிக்கிறான். புரிஞ்சுக்கோ. எப்படி பெண்கள் தலை குனிஞ்சிருக்கா? 1.5 லட்சம் பெண்கள் வந்திருக்க முடியாது. 10 நாளையில வந்த கூட்டம் அது. சும்மா அந்த கதையெல்லாம் அதுவும் நீங்க பணம் கொடுத்துதான் கூட்டிட்டு வந்தீங்க. உடனே பேட்டி எடுத்து போட்டுருவாங்களே. போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போடுவாங்க. உன்ன மாதிரி பொம்பளை பிள்ளைகள்ட்ட கேட்டா நீ பேசுவ,
நான் பணம் வாங்கினேன், 1000 ரூபா வாங்கினேன், 500 ரூபா வாங்கினேன், உன்ன மாதிரி ஆளுங்க நிறைய இருக்குது அந்த நாட்டுல. அந்த கேஸ் என்ன மாதிரின்னா நீங்க என்ன சொல்லுவாங்க? காசு வாங்காமலே வாங்கினு பொய் சொல்றது, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க தமிழகத்துல. இந்த எதிர்கட்சியில 1-2 பெண்கள் இருப்பாங்க. இப்ப பாரதிய ஜனதால எண்ணி பாரு, மொத்தத்துக்கு 100 பெண்கள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கூட்டம் இது. இந்த கூட்டம் வந்து நம்ம கிட்ட கதை விடுது, டூப் விடுது. டூப்லயே பிறந்து நாம் தமிழர் கட்சியிலும் அதிக அளவுல பெண்கள் இருக்கிறதா வந்து சொல்றேன். நாம் தமிழர் கட்சியிலும் அதிக அளவுல பெண்கள் இருக்கிறதா. நாம் தமிழர் கட்சியில பெண்கள் வந்து இருக்காங்களா இல்லையாங்கிறது எனக்கு இல்ல. நாங்க நடத்தின கூட்டத்தை மாதிரி யாரால கூட்டம் நடத்த முடியும்? சும்மா இந்த கதை. நாம் தமிழர்ல அவங்கதான் பெண்களுக்கு தான் சம உரிமை கொடுக்குறாங்களே. பாதி பெண்கள் கொடுக்குறாங்க, பாதி ஆண்கள் கொடுக்குறாங்க எம்எல்ஏ எம்பி சீட்டு. அதை பத்தி நான் சொல்லல. அது வந்து அவங்க தனி ட்ராக்கு. அவரு தமிழனுக்கு மட்டும் போராடுறாரு. இங்க இருக்கவெல்லாம் தமிழன் இல்ல, தம்பி தமிழன்லாம் நீ இல்ல. சத்யவாணின்னு ஒரு அமைச்சர் ஐயா கருணாநிதி காலத்துல மருத்துவத்துறை அமைச்சரா இருந்தாங்க. அறிவாசான் அம்பேத்கர் அவருடைய பேரை வைத்து ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு நிதி திரட்டுறாங்க. அந்த அம்மா பதவி விட்டு நீக்கியது யார்? பெண்களை பாதுகாப்பை பற்றியும் பெண்கள் வாழ்வை முன்னேற்றத்தை பற்றியும் அவங்க பேசுவாங்க. சரி, அந்த கதையை விடுவோம். இன்று எத்தனை பெண்கள் மந்திரி இருக்காங்க உங்க கட்சியில? சரி, பெண்கள்ல உச்சகட்ட பொறுப்புல யார் இருக்காங்க? கனிமொழியை தாண்டி பெண்களே இல்லையா அந்த கட்சியில? இளைஞர்களை பாருங்க, உதயநிதி அண்ணன் விட்ட வேற இளைஞரே இல்லையா கட்சியில? தலைவர் எடுத்துக்கோங்க. ஏன் ஆர் ராசாலாம் தலைவரா தெரியல உங்களுக்கு? ஸ்டாலின் விட்ட தலைவரே இல்லையா? ஏன் உங்க பிரதமர் பதவிக்கு வேற ஆளே இல்லையா? உள்துறைக்கு விட்டா 12 வருஷமா இருக்கிறதுக்கு பல்ல காட்டுறாங்களே, ஊன்றாங்களே. 50 வருஷமா உட்கார்ந்துட்டு ஒத்த குடும்பம் மொத்த நாட்டை சீரடிக்குது. இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா? பெண் சுதந்திரம், பெண் விடுதலைன்னு பேசுவாங்க. அதற்கான முன்னெடுப்பு திமுக அதை எடுத்திருக்கா? அடிமைத்தனத்திற்கும் அடிசாட்டியத்திற்கு தான் திமுக பெண்களை இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னொன்னு, பெண்களுக்கு மந்திரி சபையில் என்னையா இடம்னு கேட்டா நம்ம கதையை போன கதை வந்த கதையை பேசுறது. பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்திருக்கியான்னு கேட்டா அதுலயும் பலூன் விடுறது. பெண்களுக்கு வேலையை தரன்னு சொல்லி ஏன் இப்படி பண்றீங்க, சீரடிக்கிறீங்கன்னா நாங்க பச்சோம் சொல்லவே இல்லை, காசு இல்லைங்க கிட்டன்னு கதை விடுறது. அப்புறம் இவ்வளவு கீழ்த்தரமான வேலைகளை பார்த்துட்டு நாங்கள் தான் பெண்கள் பாதுகாப்பு மாநாடை போட்டு ஒரு 500 ஆயாவை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டா நீ பெண்களை பாதுகாத்த மரியாதை இல்லாம பெண்கள் ஆயாவா? ஏயா நான் கேக்குறேன், மாதிரி காசு வாங்கிட்டு எவ்வளவு பொம்பளைங்க இருக்குதுன்னு சொன்னது நல்லதான். ஆமா, நான் ஒரு ஆயான்றது கெட்ட வார்த்தையாங்க. எனக்கும் ஆயா இருக்காங்க. ஆமா, ஆயா சொல்ல தாத்தா கோவம் ஆயா வந்துருச்சு போல இருக்கு. வாங்குறவங்க கெட்டவங்கன்னா குடுக்குற நீங்களும் குற்றவாளி தான். நாங்க கேடு கட்டவங்க. நாங்க இவர் ஏமா கேடு கட்டவங்க எல்லாம் சேர்ந்து ஊர் கட்டலாமா சார்? அந்த 500 ரூபாய் 200 ரூபாய் எதிர்பார்த்து பெண்கள் வாங்குறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு பஞ்சத்துல இருக்காங்க? யாரு காசு 1.5 லட்சம் பேர் 10 பைசா கொடுக்காம சேர்த்தாங்களா? சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணுவேன், இவர் மாட்டிப்பாரு. அந்த 1.5 லட்சம் பேருக்கு 10 காசு கொடுக்காம வந்திருக்காங்க. அப்படியே தண்ணி காசு கொடுக்கவே இல்ல. 10 காசு கொடுக்கல, 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 10 காசு செல்லாது. 1000 ரூபாய் தான் நாங்க மாசம் அரசு பணம் கொடுக்குது. அப்புறம் என்ன? அரசாங்கம் கொடுக்குது. அப்புறம் என்ன? மாசம் 1000 ரூபாய் கொடுக்குது. இப்ப பொங்கலுக்கு கொடுக்க போது. இதெல்லாம் அரசாங்கம் பண்ணுதியா? அரசாங்கம் அவ்வளவுதான். இவ்வளவு நாளா ஏன் பொங்கலுக்கு சொல்ல மாட்டாரு. நான் கேட்பது, பாம்பு படம் எடுக்கிறத நிப்பாட்டிடுச்சு, தயாரிப்பாளர்கள் படம் எடுக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னு சொல்லுங்க. அதை வேற பெரிய படத்தை திமுகவுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அங்கங்க படம் காட்டுறாரு. ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள் ஒரு 40 நிமிஷத்துல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டாரு பாருங்க. அந்த ஃபிலிமை விட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, உருப்படாத ஊறுகாய் போடுற வேலை தான். ஆனாலும் இவர்கள் படம் எடுக்கிறத விட மாட்டாங்க. அப்பாவும் பையனும் பட்டொலி வீசுவது போல ஒரு பேச்சை பேசிக்கொண்டு யாரையோ எதிர்ப்பது போல. எதிரியே இல்லையங்க. 23ஆம் புலிகேசி வடிவேல் என்ன பண்ற மாதிரி இருக்கு. போர் அங்க யாருமே வரமாட்டா எதிரில். உன் ஆட்சி போர் என்பதை நீ உணரணும். ஆட்சி ரொம்ப போர் அடிச்சு போச்சு, பேசுனது பேசிக்கிட்டு கிடக்கிற. புதுமை எதுவுமே இல்லையங்க. பேரளவில் புதுமை இருக்குங்க. அந்த பேரை வைத்து கூட நம்மலாம் பட்னியா இருந்துடலாமா? இந்த ஆட்சி என்ன சுகத்தை கொடுத்தது மக்களுக்கு? சுமையை கொடுத்துட்டு இப்படி சலித்தனம் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு அத்தை பண்ணிட்டோம் இத்தை பண்ணிட்டோம் ஒரு 10 டேட்டாவை அதையே பேசிக்கிட்டு போற இடமெல்லாம் இன்னைக்கு டேட்டா என்று சொன்னால் இவர்களால் வாயை திறக்க முடியாத சூழ்நிலைங்க. இன்னைக்கு டேட்டால நான் தான் சொல்றேனே, எல்லாம் டேட்டா வாரியா சொல்றேன். இந்த அரசாங்கம் என்ன வருவாய் வருது, என்ன செலவாகுது, மக்களுக்கு ஆசிரியர்களுக்கு அரசு பணியாளர்களுக்கு 42% சம்பளம் போகுது. என்ன பண்றாங்க துறையில இருக்க ஆட்கள்லாம் என்னன்னாங்க, வேலையே இல்லாம இருக்காங்க. அந்த ஆட்கள்லாம் வேலை இல்லைன்னா அரசாங்கத்துல வேலை வேணும்னாக்க எல்லாம் அரசாங்க வேலைக்கே எல்லாருமே வந்துட்டாக்க அரசாங்கத்தை எப்படி வழி நடத்த முடியும்?
எல்லாம் அரசாங்க வேலைன்னு எய்ம் பண்ணி படிங்க, வேண்டான்னு சொல்ல. அரசாங்க வேலை எத்தனை வேலை கிடைக்குது? நீங்க IAS IPS எழுதுறீங்களா? இருமா, IAS IPS பாஸ் பண்றீங்க. எவனாவது இந்த கிராஸ் பெல்ட்டை தவிர வேற எவனாவது பாஸ் பண்ணி வெளியில வர்றானா? IASல IPSல என்னமா பேசுறீங்க? 3 விழுக்காடு இருக்கக்கூடிய இந்த கிராஸ் பெல்ட் இன்னைக்கு இந்தியா முழுமையா ஆடிட்டு இருக்கு. என்னமா புரியாம பேசுறீங்க? பைத்தியக்காரனுக்கு நம்மள பைத்தியம் பாக்குறானுங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய ஒரு தீண்டத்தகாத ஒரு கட்சின்னா அது பாரதிய ஜனதா கட்சி தான். அது அகில இந்தியா என்னைக்கு இது இந்தியாவை விட்டு போகுமோ தொலையுமோ அன்னைக்கு தான் நாடு நலம் பெறும், நாட்டு மக்கள் வளம் பெறுவாங்க. 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கடந்த 2021 இருந்து நம்ம இன்னைக்கு அராஜகத்திற்கும் இவங்க பண்ணக்கூடிய அட்டூழியங்களுக்கும் இவங்க பண்ணக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு அநாகரிக வேலைகளுக்கும் நம்ம அடிமையாகி போயிட்டோம், அனாதை ஆயிட்டோம். மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது ஒரே ஒரு செய்தி தான். அவன் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினானா அப்படின்ற கேள்வியை கேட்டால் போன கதையெல்லாம் பேசாதீங்க, நீங்கள் சொன்னதை செஞ்சீங்களான்னு கேட்கக்கூடிய தார்மீகத்தை மக்கள் வளர்த்துக்கொள்ளணும். ஏழை தாய்மார்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும். இந்த திமுக காரனால் வாழ்வும் உயரலை, நம்ம வாழ்க்கையும் உயரலை, நம்மளுடைய வாழ்க்கையும் நிம்மதியாக இல்லை, ரோட்லேயும் நடந்து போக முடியல, வேலையும் இல்லை, இன்றைக்கி எந்த சம்பள உயர்வும் இல்லை, எதிலையுமே உறுதித்தன்மை இல்லாத ஒரு ஆட்சியை நம்பி நாம் எல்லாம் ஊரோடு ஊராக கிளம்பி ஒரு பின்னாடி போகிறது சரியா? இந்த திமுகங்கிற உருப்படாத கூட்டத்தின் மத்தியில் நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. திமுக நான் இவ்வளவு மென்மையா இவ்வளவு எமோஷனா பேசுறேன்னா அவ்வளவு எமோஷன் ஆகி போச்சுங்க. தமிழ்நாடு எமோஷன் ரொம்ப கொலிக்காத ஒரு வார்த்தை நான் பேசிக்கிறேன். இன்னைக்கு அகில இந்தியா லெவல்ல GDP தமிழ்நாடு தான் நம்பர் 1. புரிஞ்சுக்கோ சார். எதுல தெரியுமா நம்பர் 1ல இருக்கு? அசுத்தமான பகுதிகள்லாம் சொல்றாங்க. அதுல வந்து முதல் இடத்துல அதெல்லாம் பண்ணாத, இந்த கதையெல்லாம் பண்ணாத. GDPங்கிறது என்ன தெரியுமா? பொருளாதார வளர்ச்சி. GDP வந்து பொருளாதார வளர்ச்சி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணுது. நம்பர் 1 தரவு வந்து தகராறு செய்த தற்குறிகள் பேசுது. இதெல்லாம் GDP எடுத்து பாருங்க. இந்தியாவுடைய வளர்ச்சி, இந்தியா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில நம்பர் 1. நம்பர் 2 வந்து மும்பை. புரியுதா? அதே மாதிரி வரி கட்டுறதுலயும் தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து மும்பை. புரியுதுங்களா? இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு இந்த 2 மாநிலம் தான் நம்பர் 1 2ல நிக்குது. வேற எந்த மாநிலமும் கிடையாது. இவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் கோவிந்தா கோவிந்தா. ஊபியில கோவிந்தா. ஊபியில தினம் அங்க மர்டர் நடக்குது. தினத்துக்கு 100 பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 100 எல்லா மாவட்டத்தையும் சேர்த்து 250 பேர் கொலை பண்ணப்படுறான். இதெல்லாம் புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதை விட்டுவிட்டு இதை தமிழ்நாடு இதே மாதிரி புள்ளி விவரங்கள்லாம் சொல்லப்பட்டு தமிழ்நாடு புள்ளி விவரங்களை எடுங்க, அதோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு மாநிலத்துல நடக்கிறதுல 10ல் 1% கூட இங்க நடக்காது. சும்மா இருமா, எல்லா இடத்துலயும் தவறு நடக்கும். ஒன்ன மாதிரி பெண்கள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா லட்சக்கணக்கான பெண்கள் இந்த திமுக காரன் வாயில உட்கார்ந்து வாயில விழுறாங்க. இந்த அவங்க பேசக்கூடிய பேச்சுல அவஸ்தைப்படுறாங்க. பாவம் சகோதரி நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த திமுக பெண்களை நடத்தக்கூடிய விதம் வெளியிலும் ரொம்ப மோசம், ரொம்ப அட்டூழியம். ஒரே ஒரு சகோதரி பெண், அவருக்காக கூட குரல் கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்படி உட்கார்ந்து ஒரு வார்த்தையில அவ்வளவு பேச்சு பேசி அவ்வளவு திட்டி ஏங்க பெண்களை பாரதிய ஜனதா கட்சி மாதிரி ஒரு நாட்டுல இல்லையா? புரிஞ்சுக்கோ. பெண்களை கேவலமா நடத்தாது. யாரு பெண்களை கேவலமா நடத்துறா? யாரு? ஒரு சின்ன பிள்ளை என்ன அவங்க ஒரு நியாயமான கேள்வி கேக்குறாங்க. லூசே ஜிடிபியை பத்தி தெரியாம ஜிடிபிக்கும் இங்க இருக்கிற சுகாதார கேடுமே. என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு அதெல்லாம் வந்து தமிழக மாநிலம் இல்ல இந்த மாதிரியான விஷயத்துலதான் முதல் இடத்துல இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அப்படி எல்லாம் சொல்லிருக்கேன். கேள்வி தமிழ்நாடு தான் சுகாதாரத்துறை நம்பர் 1 தெரியுமா? அசுத்தமான நகரங்கள்லயே வந்து சென்னை 3வது இடத்துலயும் மதுரை வந்து முதல் இடத்துலயும் இருக்கிறதா சமீபத்துல வந்து வெளியிட்டு எங்க சொல்லியிருக்கான்? இந்த மாநிலத்துக்கு சொல்லியிருப்பான். புரிஞ்சுக்கோ. அகில இந்திய அளவுல இல்ல, இந்த மாநிலத்துக்கு சொல்லியிருப்பான். சும்மா இந்த கதையெல்லாம் விடாத, பருப்பை வச்சு கரையாத. புரிஞ்சுக்கோ.
அதெல்லாம் நாங்க செக் பண்ணி பார்த்துட்டோம்மா தாயே. பருப்பு கடைகிறது என்ன பெரிய பருப்பு எல்லாமே சுகாதாரம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்க மருத்துவ கல்லூரிகள் எங்கேயுமே கிடையாது. பாருங்க காலகட்டத்துல வந்து 11 மருத்துவ கல்லூரிகள் கட்டப்பட்டது. யார் ஆட்சியில வச்சிருக்கீங்க? அவன் தான் போடுங்கன்னா நாங்க புடுங்களேன்னு அந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. அந்த ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சி, எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர், நாங்கள் எங்கள் ஆட்சியில தான் வெறும் 40 இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தது, இன்னைக்கு 800 இன்ஜினியரிங் காலேஜ். அன்னைக்கு வெறும் 3 மெடிக்கல் காலேஜ் இருந்தது, இன்னைக்கு வந்து 68 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டுல. கொண்டு வராம மற்ற ஆட்சியில கொண்டு வரப்பட்டதை திறந்து வச்சுட்டு நாங்க தான் கொண்டு வந்தோம். மத்தவங்க ஆட்சி எங்க ஆட்சி எல்லாமே திராவிட ஆட்சி. பெண்களை திட்டாதீங்க சார், எங்க ஆட்சி தான். எங்க ஆட்சியில கேள்வி கேட்கதா சார் செய்வாங்க. புரிஞ்சுக்கோங்க. பாவம் ஒரு அரங்குக்குள்ள கேள்வி கேட்கறீங்களா, அராஜகம் பண்றீங்க. ரோட்ல கேள்வி கேட்டா அடிச்சு காடுறீங்க. என்னங்க இது? என்னங்க இது? ஒரு மேடையில ஏறி இளம் பெரியார்ன்றாரு. அந்த ஒரு சூர்யா ஜோக் வரும் பாருங்க, சஞ்சய் ராமசாமி இவரா அப்படின்னு சிரிப்பாங்க பாருங்க, அந்த கதையா. ஆமா ஐயா பொய் பேசுறது போதும் ஐயா. இங்க பாரு, பொய்யில பிறந்து பொய்யிலே வளர்ந்த பாரதிய ஜனதா கட்சி நாங்க இல்ல. இந்த புழுகினி கூட்டம் செய்யக்கூடிய இந்த புழுகுனி கூட்டம் செய்யக்கூடிய அழுகினி ஆட்டத்தை மக்கள் கண்டறிந்து விட்டார்கள். பெண்கள் சம்மட்டி அடி மண்டை தாங்குமான்னு தெரியல, அடிக்கிற அடி இம்முறை திமுக படுதோல்வி அடையும். இந்த கட்சியே துடை தெரியப்படும். ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் போதுங்க ஆன்டி இன்கம்பன்சி நிறைய கேள்விப்பட்டிருப்போம், ஒரு அதிருப்திகள் இருக்கும். இந்த ஆட்சியில அதிருப்தி மட்டும்தாங்க மிச்சம். எதையாவது ஒன்று செஞ்சியான்னு வாயக்கிறது கேட்க முடியல. நம்மளை போட்டு அடின்னு அடிக்கிறது, திட்டுறது, உடனே பாஜக வீழ்த்துக்கிறது, அதிமுக வீழ்த்துக்கிறது. அது இல்லங்க ஸ்டண்ட், அது இல்லங்க வித்த. சும்மா தப்பு. உங்க படம் இன்னைக்கு ஓடல, உங்க படம் ஸ்கிரீன்ல ஓடாது. 6 மாதம். ஆமா, 6 மாதத்தில் இந்த அயோக்கியர்களின் கூட்டத்தின் ஆட்டம் முடிவடைகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த மக்களை நாசமா போயிடும். அச்சோ அச்சோ, அவரா பயங்கரமான ஆளாச்சே, நாசமா போயிடுமா? பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். தமிழ்நாட்டில் இந்த நாசக்காரர்கள், இந்த வேஷக்காரர்கள், இந்த மோசக்காரர்கள் இருக்கும் வரை தமிழ்நாடு உருப்படாது, தமிழ்நாடு வளராது. தேசியத்தின் பக்கம், தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் தமிழ்நாடு வரும். தேசம் என்று வந்தவுடன் இவர்கள் வேஷம் கலைக்கப்படும் என்பது தெரியும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.